போன மாசமே நாம ஒழுங்கையும் கிழிக்கல. கையில காசு இல்லாம வாழறதே என் பொழப்பா போச்சு. இப்ப கையில வெறும் 10 ரூபா தான் இருக்கு. சரி, சம்பளம் இன்னைக்காச்சும் வரும். ஏன்னா மாசத்தோட முதல் நாளாச்சு. என்னோட சம்பளம் என் கைக்கு வந்த உடனே ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்கு முடிக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒன்னையும் போகும்போது கூட்டிட்டு போறேன். சரியா? ஒன்னையும் இதுக்கப்புறம் நான் பசியே இல்லாம பாத்துக்கிறேன். உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. இப்ப வந்துட்டோம். யார் இதை அனுப்பியிருப்பா? ஹலோ, சொல்லுங்க. பேக், நான் அனுப்புன இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாக்ஸ் உனக்கு கிடைச்சதா? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா? ஆமாப்பா, அது இப்பதான் வந்திருக்கு. ஓகே, நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால உனக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனால இந்த நூடுல்ஸ் பாக்ஸை வச்சு இந்த மாசத்தை நீ ஓட்டிக்கோ. ஒரே பாக்ஸ் தான் இருக்கு, பாத்து. இத புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னது? ஹலோ, பாஸ். இதெல்லாம் ரொம்ப மோசையா. என்னைய இன்னமும் அவன் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல. அவன் தான் உண்மையான பைத்தியம். அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காவது கைக்கு ஏதாவது கிடைச்சது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். செமையா இருக்கு. என்ன பண்ற? ஓஹோ, உனக்கும் வேணுமா? இப்ப ஒண்ணு முடியாது, என்னோடது. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையா இல்லையே. இதா, இது புடி. கொஞ்சம் விட்டா என்ன ஒரு வழி பண்ணிடுறான். ஹலோ, நாங்க ஈபி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க பேலன்ஸ் நீங்க கட்டாம இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கட்டலன்னா உங்க வீட்டுக்காரங்க கட் பண்ணிடுவோம். ஆனா இப்போ என்கிட்ட வெறும் 10 ரூபாய் தானே இருக்கு. இங்கே இருப்பா. இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கோ. நான் போயிட்டு அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் நூடுல்ஸ் கிட்ட மட்டும் போயிடாத. போ, நான் போக தான் போறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. டாகிக்கு கூட ஒழுங்கா சோறு போடுறானுங்க. எனக்கு போட மாட்டேங்கிறீங்களே. அருமையா இருக்கு. நிம்மதியா சாப்பிட போறேன். லாங்கர் விக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா தம்பி. போய் பார்த்துட்டு வரலாமடா. அவன் மரம் வெட்டுறத பார்த்தனோ அப்புறம் அவனை சாண்ட்விச் ஆக்கி நான் சாப்பிட்டுருவேன். இந்த காடு தான் நம்மளோட வீடு. இதை நம்ம பாதுகாத்தாகணும். சரியா சொல்ற தம்பி. சரி, அது கரடிங்க விஷயத்த உடனே விக்க கிட்ட சொல்றேன். உனக்கு ஒண்ணாகலையே. அது ஃபெபியன் தானே? ஏ ஃபெபியன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னதுடா இது? டேஸ்ட் சும்மா இல்லது. எனக்கு வேணும். நான் சாப்பிட்டு பார்க்கறேன். அவன் கிட்ட தான தம்பி இருக்கு. நிஜமாவா? எனக்கு கொஞ்சம் கொடு. நான் எடுத்துட்டேன். டேய் தம்பி, எனக்கு கொஞ்சம் குடுறா. டேய், அதுக்கு என்னடா இப்ப குடுறா? ஹேய், இது என்னது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த அது வந்து என்னன்னா, இவங்களுக்கு இந்த நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. கபோர்ட்ல இருக்கிற மத்த நூடுல்ஸ் எல்லாம் தூக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. நான் மாட்டிக்க மாட்டேன், இவனுங்க சரியா மாட்டிப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பின்னாடி வாங்க. என்ன நூடுல்ஸா? டேய் அண்ணா, கேட்டியா? இது இருக்கு. ஓகே, வாடா தம்பி. சரி, என்ஜாய் பண்ணுங்க. ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ஃபெபியன், நம்ம சாப்பிடலாம். அற்புதமா இருக்கு. இந்த நீ சாப்பிட. ஏய், இது கேட்ச் புடி. டேய் டப்ளு, நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம்டா. யாரு வேகமா சாப்பிடுறான்னு பார்க்கலாம். சரி, நான் ரெடி. நீ ஸ்லோவா சாப்பிடலாம். இல்ல, நான் தான் சாப்பிடுறதுல ஃபர்ஸ்ட். வேகமா சாப்பிடுறேன். நீ தான்.
நான் ஹெல்ப் பண்ணல தம்பி. சரியான பைத்தியம்டா நீ. நல்ல வேலை தப்பிச்சு. இப்ப நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறியா தம்பி? நாகர்விக் வந்துட்டோம். எஸ்கேப் ஆவு. இந்த டேய் டப்ளு, நூடுல்ஸ் என்ன பண்ற? கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்துட்டு வரு. என்னதுடா இது? யாரா இதை பண்ணது? என்னோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிட்டது யாரா? சாப்பிட்டா துரோகி, ஏன்டா இப்படி பண்ண? பண்ணிட்டடா. என்ன கரடிகளா? அப்படின்னா அவங்க திருட்டு வேலை தானா இது? அதே இதுக்கு அனுபவிப்பீங்கடா. ரொம்ப நல்லா இருக்கு. அடே உங்களை நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னோட புடிங்கி சாப்பிட்றாங்க. இது பெரிய தப்புடா. பழிக்கு பழிதான் வாங்கணும். இங்க பாரு ஃபேபியன், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னிய வச்சுதான் அவங்க 2 பேரையும் நான் பிடிக்க போறேன். 2 பேரும் என்னை எழுப்பி விட்டுட்டாவது போயிருக்கலாம்ல. சாரி. அவன் என்ன போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எங்களை மன்னிச்சிரு, நாங்க மாட்டிருந்தோம்னா செத்தோம். சரி, முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். விக்கிட்ட இன்னும் அதிகமாவே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு வச்சிருக்கான். சாப்பிடலாமா? என்ன சொல்றீங்க? வாங்க நூடுல்ஸ் சாப்பிடலாம். எஸ் எஸ் சூப்பர். வாங்க. இதுதான் என்னுடைய கடைசி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். எல்லாமே போச்சு. நான் பாவம். இதை வச்சுதான் அவங்க 2 பேரையும் நான் பிடிக்க போறேன். எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். வாங்கடா வாங்க. எவ்வளவு அருமையான வாசனை. இன்னும் கொஞ்சம் முன்னாடிடா. அப்படிதான்டா, வாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கடா. இங்கேயே வச்சு உங்களுக்கு சமாதி கட்டிடுறேன்டா. வாங்க வாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உனக்காக தான் நான் வரேன். வாங்கடா. என்னவோ எனக்கு தப்பா தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு தம்பி. ஹேய் ஃபேபியன், நீ முதல்ல உள்ள போ. ஏதாச்சும் டிராப் இருக்கான்னு பாரு. அப்புறமா நாங்க வரோம். சரி. என் அறிவு கட்ட முடிய போ. அப்படி அப்போ ட்ராப் தானா? டேய் தம்பி, வாடா போலாம். அப்போ அந்த நூடுல்ஸ் அத மறந்துடுறா. சாப்பிட்டு அழுத்து போச்சு. வா நம்ம கிளம்பலாம். போலாம். ஆனா இன்னும் ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருந்தா நமக்கு என்ன? இன்னொரு ட்ராப். இனி சொன்னது சரிதான். என்ன காப்பாத்துடா அண்ணா. காப்பாத்து, என்ன காப்பாத்து. அடே குண்டோடுகளா, இன்னைக்கு உங்களை புடிச்சு காட்டுறேன்டா. என்னோட நூடுல்ஸ் நீங்க சாப்பிட்டீங்க. இப்போ உங்களையே நான் நூடுல்ஸ் ஆக்கி காட்டுறேன். பாருங்கடா. ஓடாதடா. ஒரு இடத்துல விட்டுறா. இப்ப பிடிக்கிற பாரு. எங்களை மன்னிச்சிரு. நான் பிடிக்காம விட மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சாப்பிடுவ. ஓவரா சாப்பிட்டதுனால உன்னால ஓட முடியலன்னு நினைக்கிறேன். என்னடா அதுவும் உனக்கு வேணுமா? உயிர் மேல ஆசை இல்லைனா அதை எடுத்து நீ சாப்பிடு. இந்த மாதிரி செயல்கள்லாம் காட்டுனாகிய நாங்க தான் பண்ணுவோம். நீங்க பண்ணக்கூடாது. இதோ குடுக்குறேன். என்னால நம்பவே முடியலையே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு புரியவே இல்லை. அந்த குண்டடுக்குள்ள சும்மா படக்கூடாது. உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. என்ன இன்னொன்னா? டேய் இங்க பாரு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ரா. இதுல திரும்பவும் நிறைய கிடைச்சிருக்கு. ஹலோ விக், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னு உனக்கு ஏப்ரல் ஃபூல் தான் நான் பண்ணேன். ஆனா இப்ப நிஜமாவே கம்பெனி லாஸ்ல போயிடுச்சு. அதனால உனக்கு ஆறுதலா நான் இன்னொரு பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஹலோ பாஸ். ஏன் எங்கடா போனீங்க? என்னோட சம்பளமே அதுதான்டா.